Wear headphones for better audio quality. ஹாய் காய்ஸ், இது அப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஆர் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் we are going to unbox and ஒரு பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரைடிங் க்ளவுஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கியிருக்கேன். இதோட ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் க்ளவுஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு நடக்க போகுது, கீழே நம்ம பைக்லேருந்து ஃபால் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கையை தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன தான் வந்து கான்ஷியஸாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலுமே நம்மளோட மைண்ட் வந்து எப்பயுமே வந்து நம்ம கை தான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி மூணு சொல்லி அப்படின்னா சப்போர்ட் பண்ண சொல்லி வந்து அலர்ட் கொடுக்கும். அந்த கைக்காக அப்புறமேட்டு தான் வந்து மற்ற பாடிஸ்லாம் வந்து அப்புறமேட்டு தலை அடிக்கணும், அப்புறமேட்டு வந்து உடம்பு அடிப்படும், அப்புறமேட்டு தான் மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து அடிப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கும் ரோட்டுக்கான டிஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது இந்த கை தான். இந்த கை தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண சொல்லி மைண்ட் வந்து அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் அப்போது உங்களோட கையை வந்து எப்படி, நான் என்னடா வந்து தப்பாக சொல்லணும்னு நினைக்காதீங்க, இதுதான் ரியாலிட்டி தான் நான் வந்து எப்பயுமே பேசுவேன். ஸோ எஸ், இதுதான் இந்த ஃபஸ்ட்டு என்னோடய ரைடிங் க்ளவுஸாக நான் வந்து வாங்கியிருந்தேன் கம்யூட்டிங் பர்பஸ்க்கு. இதை நான் வந்து உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன். இதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், கம்யூட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரைடர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட வந்தாங்கன்னா, பில்லியன்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க இன்கேஸ் அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இதை நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து நல்ல ஒரு ரைடிங் க்ளவுஸ். இது வரைக்கும் நான் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நிறைய கிராஷஸ் நடந்திருக்கு. இது வரைக்கும் குட்டி கிராஷஸாக வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேஞ்சு நான் வந்து தச்சு வச்சுருக்கேன் இந்த இடத்துலலாம். இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங், அந்த ஃபுல் ரைடிங் க்ளவுஸோட ஒரு ப்ரீமியமான ஒரு பேக்கிங். பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு ப்ரீமியமாக இருக்குது. ஃபுல் கான்ட்ராக்ட் ரைடிங் டூரிங் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோயிங் டைப்ஸோட ஒரு டைப் ஆஃப் டூரிங் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஆர்டர் பண்ணும்போது கவர் வருமோ, கேரி பண்ணுறதுக்கு வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து பயந்தேன். லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பவுச் வந்து கிடச்சிருச்சு. எஸ், நான் வாங்கும் போது இதோட இம்பேக்டே வந்து பயங்கர ஒரு நாள் லக்ஸூரியஸாக இருந்துச்சு. ஐ வெரி எக்ஸைட்டட் டு பர்ச்சேஸ் திஸ். ஏன் வந்து நிறைய க்ளவுஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஆகும், கம்ஃபர்ட் ஆகும், வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட இதை நான் வாங்கி ரைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months கிட்ட ஆயிடுச்சு. அரௌண்ட் 500 to 600 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக வந்து இருக்கிற என் கை வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு என்னோடய ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரு கவர் தான் கொடுத்தாங்க. அந்த கவர் நான் அப்படியே தூக்கி போட்டேன். அது ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இந்த கவர் தான் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருந்துச்சு. எஸ், திஸ் இஸ் அவர் ரைடிங் ஃபுல் கான்ட்ராக்ட் க்ளவுஸ். ஃபுல் கான்ட்ராக்ட் மீன்ஸ் உங்களோட ரிஸ்ட்டுக்கு தாண்டி உங்களோட பாதி ஹேண்டை பாதி ஃபோர்ஹேமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். இதை நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிடுறேன். அப்புறமேட்டு இந்த கையில் வந்து இந்த பழைய க்ளவுஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வெரி கம்ஃபர்டபுள் டு இந்த க்ளவுஸ் வந்து கையில் வச்சிடலாம். இந்த க்ளவுஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குல்ல, இதில் வந்து சில அட்வான்டேஜஸும் இருக்குது, இல்லை டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜை பற்றி பேசிடலாம். அப்புறமேட்டு வந்து கம்பேரிசன் பண்ணி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து டிலே ஆகும்.
நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண டேட்லேருந்து 10 டேஸோ 20 டேஸோ கண்டிப்பாக வந்து டிலே ஆகும். எனக்கு இந்த க்ளவுஸ் கிடச்ச டேட் வந்து பார்த்திங்கன்னா டேட் 20 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து எனக்கு கையில் கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து 2வது டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலஸை வந்து நம்ம பாண்டிச்சேரி அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாட்டேங்குது. நிறையவே வந்து இவங்க டெலிவரி பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்குற கொரியர் சர்வீஸ் ஆப் வந்து உங்களோட ஸ்டேட்குள்ளே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்க மாட்டேங்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். என்னோடய டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து அது இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நான் வந்து வாங்கிக்கிற மாதிரி வந்து ஆகிடுச்சு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் சப்போர்ட்டே வந்து சுத்தமாக இல்லை. நீங்கள் அந்த வெப்சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கூட வந்து ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் தான் வந்து இது வந்து காண்டாக்டாக இருக்குது. அதுக்கு வந்து காண்டாக்டாக போயிடுது. ஸோ இந்த 3 அட்வான்டேஜஸ் மட்டும் உங்கள் மைண்டில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா 3500 ருபீஸ்க்கு இதோட ரேட் வந்து 3500 இன்க்ளூடிங் டேக்ஸு டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சரி 3500 ருபீஸ்க்கு இந்த க்ளவுஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 3500 ருபீஸ்க்கு இந்த க்ளவுஸ் வந்து ஒர்க்னா கண்டிப்பாக ஒர்க்னா சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மொத்தம் டிஸ்அட்வான்டேஜை விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. நான் ஏன் இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 months ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆரம்பிக்க சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு டிபியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் டிபியூ இங்கே அந்த லைனிங் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபி வந்து உங்களுக்கு எப்பயுமே டிஸ்டர்பாகவே இருக்காது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 month 2 month 3 month வரைய 1 year கூட நீங்கள் வந்து ஜாலியாக சந்தோஷமாக எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 3 ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இது இருக்கும், டிபியூ ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கி ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பிரிட்ஜ் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ட்ராமா அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்போ வந்து பிங்கி ஃபிங்கர் வந்து நகராமல் பார்த்துக்கோ. பார்த்தீங்கன்னா பிங்கி ஃபிங்கர் நகரும் போது பக்கத்தில் இருக்க ஃபிங்கர்ஸ் சேர்த்து நகரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிங்கி ஃபிங்கருக்கு சப்போர்ட் கிடையாது. தனித்தனியாக மூவ் பண்ணுறாங்க. இதுமாரி மூவ் ஆகும்போது உங்கள் பிங்கி ஃபிங்கரே பிரேக் ஆகிற அளவுக்கு போயிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இந்த க்ளவுஸில். சரிங்களா, இந்த க்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நாங்கள் வந்து இதை வந்து ஃபுல் வாண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் க்ளவுஸ், கம்யூனிட்டி க்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வரைக்கும் தான் வரும். இது வந்து ஒரு ஃபுல் க்ளவுஸ்னால உங்களுக்கு வந்து ஸ்டீல் தாண்டி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஸ்டீல் தாண்டி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபியும் நக்கிள் ப்ரொடக்ட். இது நம்ம ஏன் டிபியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா தெர்மோபிளாஸ்டிக் அந்த ஒரு மெட்டீரியல். தெர்மோபிளாஸ்டிக் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ரைட் ஆனாலே ஹீட் அப்சர்வேஷன் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நக்கிள் ப்ரொடக்ஷன், நக்கிள் வந்து இந்த நக்கிள் பாருங்கள், இது வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. வளைக்கா நான் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா வளைக்க முடியல. பட் இங்கே பாருங்கள் பெண்ட் ஆகுதா. பிகாஸ் ஏன் பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சாமான் அப்போது இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க சொல்ல உங்களோட நக்கிள்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு லேயர், அது இந்த பிளாஸ்டிக்கும் அடியில் வந்து ஒரு லேயர் இருக்குது. அதுக்கும் பின்னாடி வந்து நக்கிளுக்கு மேலே வந்து ஒரு குஷன் இருக்குது. விச் மீன்ஸ் இப்படி நீங்கள் வந்து போய் விழும்போது இந்த 2 லேயருமே வந்து அந்த அப்ரேஷன்ஸ் வந்து தாங்கிடும். ஏதோ ஒரு இந்த 2 மெட்டீரியலால் உங்கள் கை உங்களோட நக்கிளுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாதுன்னு அந்த உள்ளே வந்து இந்த சாஃப்ட் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குஷனிங் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குஷனிங் இருக்கும். இது வந்து குஷனிங் கிடையாது, இதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இது வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் குஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம விழும்போது இப்படி நம்ம வந்து போட்டு லாக் பண்ணிட்டோம்னா இப்படி விழும்போது இந்த இடம்
இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே நமக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது. இங்கேயும் நம்ம கண்டிப்பாக அடிப்படும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிப்படும். இந்த ஏன் இங்கே வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 3 விஷயம் தான் வந்து நம்மளோட கையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஒன்று வந்து இது, இன்னொன்று இது ஃபிங்கர் CPU, இன்னொன்று வந்து இது நக்கிள் CPU, இன்னொன்று பாம் சைடஸ். இது கார்பனிக் பாம் சைடஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது என்ன பர்பஸ் யூஸ் ஆச்சோ இதுவும் அதே பர்பஸ் தான் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஸ்லைட் ஆகும்போது இது வந்து லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியாக இருக்கும். இது வந்து செம ஸ்டடியாக இருக்கா. இது வந்து பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு பிளாஸ்டிக், ஒரு கார்பனிக் பிளாஸ்டிக். ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் உள்ள. இது சுற்றி பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஸ்லைடாக கட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா லெதர் தான். இது வந்து மெஷ்ஷு. அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் இது போகிறீங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கேஷ் ஆகப்போ இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தேங்கும். இந்த இடம் ஃபுல்லாக வந்து துணி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு துணி தான். உங்கள் கையில் ஒரு துணியை கட்டி விட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கும் நார்மலாக வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வெல்க்ரோ ப்ளஸ் வந்து ரிஸ்ட் எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா உங்கள் கை வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் இது லூஸாக இருக்குது, வெல்க்ரோ லூஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எதோ ஆக்சிடென்ட் ஆகப்போ உங்கள் கையை விட்டு இது வந்து வெளியே போகாத அளவுக்கு நான் பிடிச்சிருக்கிறேன். இதை வந்து நார்மலான ஸ்பீடில் போய் உங்களால் வந்து கீழே வந்து இது வந்து கண்டிப்பாக வெளியே வராது. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இதை வந்து நான் வந்து கழட்டுறேன், அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இதை கழட்டினா மட்டும்தான் இதை வந்து நம்மளால் கழட்ட முடியும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த க்ளோஸ் கிடையாது. நான் காமிச்சேன் அவ்வளோதான். இதை கழட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு வெல்க்ரோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட்டில் மட்டும் ஒரு சின்ன வந்து வெல்க்ரோ இருக்கும். எதுக்குன்னா லாக்கிங் சிஸ்டம்காக. இது வந்து பேசிக் லாக்கிங் சிஸ்டம். இது வந்து ஒரு சுப்பீரியர் லாக்கிங் சிஸ்டம். இதையும் கம்பேரே பண்ணக்கூடாது. நான் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து இது வாங்கிறதுக்கான நிறைய பேர் சொல்லுவாங்க, 2000 காசு கொடுத்துலாம் இது வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக 200 500 ஒரு க்ளவுஸ் எடுத்து வாங்கிட்டு போக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட நீங்கள் சொல்கிற க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 500 rupees. இந்த க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees GST-யோடது நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட குவாலிட்டியே எப்படி இருக்குன்னா அதோட குவாலிட்டியில் நினச்சி பாருங்கள். சத்தியமாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தம் ஃபிங்கருக்கு வந்து ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் குஷனிங் கிடையாது. இதில் வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குஷனிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம கை வந்து ஹேண்டில் பேர் பிடிக்கும்போது இது மட்டும் தான் முன்னாடி இருக்கும். இது வந்து அடியில் போயிருக்கனால இது வந்து ஏதோ ஒரு இதுக்கும் ஒரு குஷனிங் கொடுத்தது நல்லது தான். இதுக்கு ஆக்சுவலாக குஷனிங் தேவைப்படாது. இது குஷனிங் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். இனிமே வந்து பார்த்திங்கன்னா மெஷ் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெதரில் ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. அது பேர் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் லெதர்னா என்னென்னா ஓட்டை போட்ட லெதர். உங்களுக்கு தெரியலன்னு தெரியல. இப்படி பாருங்கள், இங்கே ஓட்டர்க்கா, இந்த ஓட்டர்க்கா. இந்த ஹோல்ஸால் இன்னும் ஒரு அட்வான்டேஜஸ்னால் எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அவ்வளோ வென்டிலேஷன் வந்து உங்களோட கைக்கு போய் சேரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிலிக்கான் டைப்பில் ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கிரிப்பர், ஹேண்ட் கிரிப்பர்னு சொல்லுவாங்க. உங்களோட எவ்வளோ கை வேலையாக இருந்தாலும் சரி கிரிப்பாக வந்து ஹேண்டில் பேரை பிடிச்சி ட்ரைவ் பண்ணி போட்டுட்டு இந்த ஹேண்டில் பேர் கிரிப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டச் ஃபிங்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் க்ளோஸும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. பட் வந்து இங்கே வந்து டச் பேனல்ஸுக்கும் தனியாக வந்து ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பேனல். நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் ஓட்ட இந்த க்ளவுஸ் வந்து உங்கள் கைக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். நீங்கள் 1 month 2 month அதை ஓட்ட
வண்டி க்ளவுஸ் போட்டு ஓட்ட உங்கள் கைக்கு வந்து ஒரு மாதிரி உங்களோட கையோட ஒரு விஷயமா வந்து ஒட்டிக்கும். முக்கியமாக வந்து க்ளவுஸ் வாங்கும்போது உங்களோட சைஸை பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு எம் சைஸ்னால் எம் சைஸு, எல்னா எல்லு. நான் வந்து பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எல்லா ரைடிங் கியர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்கலாம். எம் சைஸ்னால் எம் சைஸ் வாங்குறது, எல் சைஸ்னால் எல் சைஸ், 9 சைஸ்னால் 9 சைஸு, எனக்கு என்ன சைஸ் செட் ஆகும் அப்படின்ற பார்த்துட்டு நான் வந்து இந்த க்ளவுஸு எல்லாத்தையும் வாங்குறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ளவுஸில் வந்து மெயின் ஃபியூச்சர்ஸாக இருக்கிறது ரிஃப்ளெக்டிவ் கலர்ஸ். இது இருக்குல்ல, இந்த ஃப்ளோரசன் க்ரீன் இருக்குல்ல, இந்த ஃப்ளோரசன் க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் லோகோ. ரோலிங் டைப்ஸ் 33யோட ஒரு லோகோ இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இந்த ரோலிங் டைப்ஸ் 33 இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுலேயே அதுதான் இந்த 2 க்ளவுஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கையை மடக்கும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் டைப்பில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நீங்கள் பெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து பெண்ட் ஆகும். இதுதான் என்னோட ரைடிங் க்ளவுஸோட ஃபுல் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான வந்து தமிழ்னு ஒரு அமைச்சிங்கன்னா வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துடும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. அண்ட் தென் see you on another video. Bye bye.